டிவிக்கே வந்ததுக்கு பிறகு எல்லாருமே அலறி கொண்டிருக்காங்க. நான் நேரத்தோட வந்தா நான் முதலமைச்சர் இருப்பேன், நான் நேரத்தோட கட்சி ஆரம்பிச்சிருந்தா நான் முதலமைச்சராக இருப்பேன். 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு இல்ல 100% வெற்றி பெற்றிருப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. என்ன என்ன எழவி அது எங்க வந்து எதிரொலி கேட்குதுன்னு சொன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளால இருந்தெல்லாம் எதிரொலிக்குது. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். வந்துச்சு சாமி. சரி, அங்கதான் எதிரொலிக்குது. தமிழ்நாட்டுல பார்த்தான்னு சொன்னா தமிழ்ந்தே வந்தான் ஒருத்தன், ஒரு பொம்பளை காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனான். ஏதான் அந்த நாதாரி எடப்பாடி அவன் சொல்றான் டிவிக்கே வந்து பொம்மலாட்டம் என்று. அவனுக்கு வந்த வாழ்வு அடிக்கு பொண்டாட்டி இல்லைன்னா புள்ள எத்திரின்னு கேட்டான். அந்த மாதிரி கதை தான் அவனுக்கு. அவன்கிட்ட கட்சி அவன் காப்பாத்துறதுக்கு தடமாறி கொண்டு தெரிகிறான். அவன் கமெண்ட் அனுப்பி கொடுக்குறான் டிவிக்கு பொம்மலாட்சின்னு சொல்லி. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரதில்ல திக்கி போயிருவேன். சட்டசபையிலேயே எதிர்கட்சி தலைவரா இருந்த ஒருத்தன், சரியா, அவன் பதிவு பண்ணான் ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல முதலமைச்சருடைய அறையிலேயே ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சார், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லுமா? மோட்டிவேஷன். ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரீல்ஸை போட்டு அதுக்கு பெண் இதுக்கு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து அதை ப்ரொமோட் பண்ணி 19-20 நாள் தான் ஆகுது அவர் ரீல்ஸ் ஆச்சு ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்லி. அப்போ அவசரப்பட்டு வாயை கொடுத்து வேற எதையோ புண்ணாய் கொள்ற கதை, அதை நான் சொல்ல விரும்பல. சரி, இந்த பக்கம் அந்த மலையாள இதுக்கு பிறந்தவன் சைமன் செபாஸ்டியன், கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல. உன்னுடைய கொள்கை என்ன? வந்து ஊர் உலகத்தை அடிச்சு உலையில போடணும். உன்னுடைய கோட்பாடு என்ன? திறன்நிதி என்ற பெயர்ல சொத்து சேர்க்கணும். அது டிவிக்கு கிட்ட கிடையாது தம்பி. திறன்நிதி திரட்சி என்ற அந்த வழியின் வாயிலாக உங்களால் இயன்ற உதவியை செய்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்தி விடுங்கள். 100% ப்ரொஃபஷனல். இந்த இருக்கவே இருக்கான் ஒருத்தன் 445க்கு பிறந்த சாட்டை துறைமுகன். அவனை வச்சுட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டே யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் நீ இன்னும் நல்லா வளர்ந்துருவேன். ஒன்னாவது போயிட்டு, சரியா, நீங்க உங்களோட கட்சிக்கு டெபாசிட் ஒரு தொகுதியிலையும் கிடைக்கலையே, அது என்னத்துக்குன்னு சொல்லி முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்கடா. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? திமுக தோத்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லி விதவிதமா கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இப்பதான் தெரிஞ்சுதா மக்களை மதிக்க தெரிஞ்சுதா? முதல்ல எல்லாம் கொத்தடிமையால வச்சிட்டு இருந்தீங்க. என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சில முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். அந்த பக்கம் கனிமொழி, போதுமான அவகாசம் கொடுத்து விட்டோம், இனி அவகாசம் கொடுக்க முடியாது. காலம் நம்ம திமுக கழகம் ஆட்சி அமைச்சு வந்து இப்போ ஒரு 115-120 நாள் தான் ஆயிருக்கு. அதனால இந்த குறுகிய காலத்துல சட்ட போராட்டத்தை நம்மளால செய்ய முடியல. தெரியுது, நீ மூடு. புதிதாக பதவி ஏற்றிருக்கக்கூடிய அரசு அவர்களுக்கு போதிய அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு கூட சூழ்நிலையை அவர்கள் சரி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக மக்களுடைய அவநம்பிக்கைக்குத்தான் அவர்கள் தொடர்ந்து ஆளாக வேண்டும். நான் தான் அன்னைக்கே ஒன்னு இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு வந்தேன்? போதுமான அவகாசம் கொடுத்து விட்டோம், இனி பொறுக்க முடியாது. கனிமொழி, உங்களுக்கு உங்க வீட்லயே அதிகாரம் கிடையாது. ஓரம் கட்டி உங்களை கொண்டு போய் டெல்லியில போட்டு வச்சிருக்காங்க. டிப்ரெஷன். அழகிரியே மதுரையில போட்டு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு, சரியா, உங்க அண்ணனும் உங்களை அண்ணன் மகனும் தான் சொந்தம்ன்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. அத பத்தி போய் பேசுங்க. இவங்க எல்லாம் வீக்கா பேச கூடாது, வெயிட்டா பேசணும். டேய், ரெண்டு கலந்து நான் பேசி என்ன போக சொல்லிட்டாங்கடா. வாடா போங்கடா. நீட் தேர்வை எப்படி முடிக்கணும்னு சொல்லி எங்ககிட்ட தான் அது இது இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் அது வெளியில கொண்டு வரல. அத பத்தி பேசுங்க. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, அதை இதை அழிக்கணும், சரியா, டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. கடவுள் இருக்கா? கடவுள் இருக்கா சொல்றாரு. அதெல்லாம் மனசுல எடுத்து
இப்ப எங்க போனாங்க அந்த இளம் விதவைகள்லாம்? 10ஓடு 11 அத்தோடு இது ஒண்ணு போயிட்டா? ஏன் செய்யல உங்களோட அண்ணன் ஆட்சியில? அப்ப ஏன் பேசல நீ? என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. டெல்லிக்கு போனாரு சிஎம் விஜய். 4 நாள் கொள்கை எடுத்துக்கிட்டு போனார். ஏன்னா 40 கொள்கை எடுத்துட்டு போன டெல்லிக்கு நீ அடிக்கடி போயிட்டு அபிஷியலா அன்அபிஷியலா போன நீ என்னடா சாதிச்ச? பதவியேற்று 1 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல அப்படின்னு சொல்லி தரக்குறவா பேச வச்சிருக்க சிஎம். அந்த பொண்ணு பேசிட்டா. ஆனா நாளைக்கு கேஸ் வந்துச்சுன்னா அந்த பொண்ணு தான் கோர்ட்டு கேஸ் அலையணும். இவனும் தப்பிச்சிருவானுவள். உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். இவனுக்கு தான் அடுத்தவனை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது ரொம்ப ஈஸியாச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. நீங்க உங்களோட வாயால தான் சொன்னீங்க, நிதி கொடுக்குதுல மத்திய அரசு நிதி கொடுக்குதுலன்னு சொன்னீங்க. அங்க ரங்கராஜ் பாண்டே இது வரைக்கும் 11,000 கோடி மத்திய அரசு மாநில அரசுக்கு நிவாரணம் கொடுத்திருக்குன்னு சொன்னா அப்பயே உங்களோட வாய் மூடிட்டு. என்னால முடியலடா. கோமால போயிட்டீங்களோ? கோமால இருந்தீங்களான்னு கேட்டேன். பயமா அது கடிச்சிடாத. இன்னொரு விஷயத்த சொல்றேன், அதை நான் எதை சொல்றேன் யாருக்காக சொல்றேன்றது இதை பார்த்துட்டு இருக்கவங்க தான் கீழே கமெண்ட்ல போடுங்க. நீ மீச வச்ச ஆம்பளையா இருந்தா உண்மையிலேயே உனக்கு தில் இருந்தா முள்ளால தான் எடுக்கணும். முள்ளால தான் எடுக்கணும். யாருக்கு தெரியும்? அவன்ட விரலையே வச்சு அவன்ட கண்ணில் குத்த போறாரோ நவ தெரியும் நம்மளோட சிஎம். இதை நான் யாருக்காக சொல்றேன்றத கமெண்ட்ல நீங்க சரியா கெஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சொல்லுங்க. ஆனா இப்ப நான் சொன்னதுக்கு காலம் பதில் சொல்லும் கூடிய விரைவில். ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். வேற ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. அந்த பிரச்சனையை சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க கிட்ட நான் டெலிபோன்லயும் இமெயிலையும் நான் கேட்டிருக்கேன். இல்ல புரியல. இதில் இன்னைக்குள்ள கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை கொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. ஆதாரத்தோட அது வந்தது பிறகு அதை பத்தி பேசும், அந்த பிரச்சனையை பத்தி பேசும். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? பொறாம ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க. மசால் வடை ராயா அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.